தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உண்மையை சொல்லுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது, ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி யோவான் எழுதக்கூடிய ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்று உண்மையாயிருத்தல். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தம்முடைய பிள்ளைகளும் இந்த குணத்தில் பூரணப்பட வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். கல்தைய தேசத்தில் உண்மையாயிருந்த ஆபிரகாமை தேவன் கண்டு அவனை பிரித்தெடுத்து அவனை ஆசீர்வதித்தார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ளவனாக இருந்ததனால் இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வர தேவன் மோசேயை உபயோகப்படுத்தினார். உண்மையுள்ள மனிதருக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நாம் வேதத்திலே வாசிப்போம். சிலர் இந்த பூமியிலே உண்மையை மட்டுமே பேசுவது போல மற்றவர்களை குற்றவாளி என்றும் அவர்களை பொய்யன் என்று சொல்லி குறை கூறுகின்றார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வசனம், மதிகடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவை யாருடையதாகும். பண பெருமையோடும் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் எச்சரிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் உண்மையாக இருக்கின்ற மனிதனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையும் முத்தமும் உள்ளவர்களுக்கு உயர்வு உண்டு. ஒருவேளை நாம் உண்மையை மட்டுமே பேசுவதனால் அநேக உபத்திரங்களுக்கு உட்படுவோமானால் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களுடைய உண்மையை அறிவார். உங்களை குற்றவாளி என்றும் திருடன் என்றும் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை உங்களை மன சஞ்சலப்படுத்தினாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏனால் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார். உண்மையாக இருப்பவர்களுக்கு தேவனுடைய வீட்டில் பங்கு உண்டு. அதற்கு பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி தேவன் சொல்கிறார். தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ணுவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த ஒரு உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, சஞ்சலம் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் தேவன் நான் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நம்மை தேவன் உயர்த்துவதற்கும் கர்த்தரை சேவிக்கும் பாக்கியத்தை பெறவும் கர்த்தருடைய வீட்டில் பங்குள்ளலாகவும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற குணாதிசயமான ஒரு காரியம் உண்மையாயிருத்தல் என்ற குணத்தை நாம் அபியாசிப்போம். மற்றவரை குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அவர்கள் தானே ஆகாதவர்களாய் போவார்கள். நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய உண்மை எப்படிப்பட்டது என்று வாசிக்கும் போது அவருடைய 2ஆம் வருகையும் போதுதான் தெரியும். உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானின் இடைபாடில் உட்பிரவேசி என்கிற அழைப்பிற்கு பாத்திரமாகவும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது, ஆகிலும் மரணபரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஆண்டவர் ஜீவகிடத்தை கொடுப்பார். உண்மையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே தேவன் கொடுக்கின்ற ஜீவகிடம் மேன்மையானது. அந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக காத்திருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.